கைட் செய்ய இன்னைக்கு எப்சை எப்படி போச்சு என்னடாச்சும் பாப்பா. இன்னைக்கு எப்சையில் என்ன காட்டுறேன்னா ஆர்மோ சொல்கிறேன் யார் வந்துக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே பதிடிச்சுட்டு எல்லாரும் வராங்க. சோனியார் வந்து நிற்கிறாங்க. அப்போ சோனியார் கேட்குறாங்க, இது மூர்த்தி வீடு தானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் அதிர்ச்சிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, மூர்த்தி உங்களுக்கு தெரியுமா, மூர்த்தி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சோனியார் சொல்கிறாங்க, அதை நீங்கள் தான் சொல்லணும், நானே அவரை தேடி தான் வந்திருக்கேன். பெங்களூர்ல என் வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, என்னாச்சுன்னு தெரியல, ஒரு வாரமா ஆளவே காணா. இப்போ நான் ஷூட்டிங்காக இங்கே வந்தேன். அவர் வேலைக்கு வரும்போது இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாரு, அதனால அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் என்னமோ ஆளவே காணன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, மூர்த்தி காணாம போனானா அப்போ உங்கள் வீட்டில் தான் காணாம போயிருக்கா, நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும், மூர்த்தி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சோனி அகர்வால் கோவப்படுறாங்க. என்ன சொல்றீங்க, அவர் காணா போனதுக்கு நான் பொறுப்பு, அவர் என்ன சின்ன குழந்தை ஏன்ட்டு சொல்லிட்டா போனார், அவர் பெங்களூர்ல வேலை பார்த்தாங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா அவர் மும்பையில தான் இருந்திருக்காரு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே எழில் வந்து சோனியா அகர்வாலை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மூர்த்தி மேல வச்ச பாசத்தினால உங்ககிட்ட அப்படி பேசிட்டாங்க, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில் சோனியா அகர்வால் சொல்றாங்க, என் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மூர்த்தி அங்கே இருக்காரான்னு தேடி பார்க்குறேன், ஆனால் அவர் அங்கே இருந்தால் தான் அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே அவங்க அம்மா பதட்டப்படுறாங்க, ஐயோ என் மகனுக்கு என்னாச்சு, அங்கே வேலையை விட்டு போயிட்டான்னா அப்போ வீட்டுக்குள்ளே வந்து நீ வரலன்னா அப்போ எனக்கு எதுவும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எது சொல்லாது, காலப்படாத நான் உடனே பெங்களூர் போறேன், பெங்களூர்ல போய் மூர்த்தி எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. அப்ப கையில் சொல்றாங்க, இரு எழில், நீ மட்டும் போக வேண்டாம், நானும் கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து மூர்த்தி எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பெங்களூர் போறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.